மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு மே மாதம் ஒரு சில ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க. இதில அவங்க கம்ப்ளீட்டா எக்ஸிட் ஆன ஸ்டாக்ஸும் இருக்கு. மேபி ஹோல்டிங்ஸ குறைச்ச கம்பெனிஸும் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸும் இருக்கு. ஏற்கனவே இருக்கிற ஹோல்டிங்க இன்க்ரீஸ் பண்ண ஸ்டாக்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளாக் டீல் மூலியமா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு இன்வெஸ்ட்மென்ட் ஆட் பண்ண ஸ்டாக்ஸும் பார்க்க போறோம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். நூவாமா இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸோட இந்த ரிப்போர்ட் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நான் எந்த ஒரு ஸ்டாக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவோ இல்லை ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனோ நான் இதில் கொடுக்கல. இது ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. ஸோ இப்போ இந்த பிளாக் டீலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த பிளாக் டீல் ஐடிசி. ஐடிசி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை ஆட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக். ஏன்னா ரீசெண்டாக ஸ்டேக் சேல் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல் வந்து ஐடிசி லிமிடெட்லேருந்து டீமர்ஜ் ஆச்சு. இப்போது அதுக்கப்புறம் பிளாக் டீல் நடந்தது. இப்போ இந்த ஸ்டாக் ₹411 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 இயரில் பார்த்திங்கன்னா ஐடிசி லிமிடெட் 3% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை விட ஒரு லோயர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ₹5,00,000 மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஐடிசி டொபாக்கோ பேஸ்டு மேஜர் பிஸ்னஸ். இது இல்லாமல் டைவர்சிஃபைட் பிஸ்னஸும் இவங்க இந்த வெஞ்சருக்கு பிலோவில் சப்சிடிஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிசி ஹோட்டல் இப்போ டீமர்ஜ் ரீசெண்டாக நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ₹500 ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இறங்கின இந்த ஸ்டாக் இப்போ ₹418 ₹419 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த 2வது ஸ்டாக் பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல்லும் பிளாக் டீல்னால இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ட்ரான ஒரு முக்கியமான ஸ்டாக்கு இந்த மே மாதம். பாரதி ஏர்டெலோட ப்ரைஸ் ₹1,800 மேலே ரிட்டர்ன் ஆகிருக்கு. 1,861. 3வது ஸ்டாக். ஆனால் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா ₹10,00,000 மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. அதாவது ₹11,100,000 ₹11,100,000. 4th ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டிக்கெட் எப்போட அவங்களோட ரேங்கிங்கில் டெலகாம் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் பாரதி ஏர்டெல் இந்த ரீசெண்டாக ரெக்கார்ட் ஹை போன இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 1 இயரில் 29% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3வது பிளாக் டீலில் ட்ரேட் ஆன ஒரு ஸ்டாக் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ட்ரான ஒரு ஸ்டாக்கு ₹5,382 இருக்கிற இண்டிகோ. ஏவியேஷன் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இப்போது மார்க்கெட் கேப்னு பார்க்கும்போது நியர்லி ₹2,00,000 அளவுக்கு மார்க்கெட் கேப் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1 இயர் ஹை இப்போது ரீசெண்டாக போயிருந்தது. ஏர்லைன்ஸ் வந்து இவங்களோட மேஜர் பிஸ்னஸ். இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.2-0.3% மட்டுமே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு பிளாக் டீலில் ஆட் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக். இப்போ லார்ஜ் கேப்பில் பை பண்ண கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது 2 ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பை லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. நோவாமோட லிஸ்ட்டில் டாடா ஸ்டீல் ஒன்று, பஜாஜ் ஆட்டோ. செல் பண்ண ஸ்டாக்ஸில் டிசிஎஸ், பிஇஎல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த ஸ்டாக்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் செல் பண்ண ஒரு கம்பெனிஸ். டிசிஎஸ் ரீசெண்டாக ஒரு பவுன்ஸ் பேக் இருந்த ஒரு ஸ்டாக். அதுக்கப்புறம் இப்போ ஐடி செக்டார் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரம்போட டேரிஃப் இம்பேக்ட் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக பார்க்கலாம். பிஇஎல் டிஃபென்ஸ் செக்டார் இப்போ ரெக்கார்ட் ஹையை ரீசெண்டாக பிரேக் பண்ணியிருந்த ஒரு ஸ்டாக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கும் தொடர்ந்து ரெக்கார்ட் ஹையில் இருந்த ஒரு ஸ்டாக்கு. இப்போது மேபி இது ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கவும் பாசிபிலிட்டி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் வருது அப்படின்றது. பஜாஜ் ஃபினான்ஸு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி தான் எக்ஸ் போனஸ் டே. ஸோ இப்போ ₹1,000 பிலோவில் தான் இது எக்ஸ் போனஸில் ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் இப்போ அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் போனஸ்க்கு அப்புறம் ஸ்பிட்டாக இருக்கிறதுனால மேபி குவான்டிட்டிஸ் அதிகமாக ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ரீசெண்டாக கம்பெனியில் நடந்த லாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மோர் தென் 2,000 crore. செபியோட ஃபாரன்சிக் ஆடிட் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணதில் இவங்க கொடுத்துருந்தது. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ரீசெண்டாக இருந்தது. பட் ஆனால் இப்போ இந்த ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்ட்ரகிள்லேருந்து இப்போ வெளியில் வந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக வந்திருக்கா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஸ்டாக் ப்ரைஸ் ₹821 இந்த ஸ்டாக்கு. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கு ஸ்ட்ரகிளான ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 1 இயரில் மட்டும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 45% கிட்ட இறங்கியிருக்கு. ₹1,550 இருந்தது இந்த 1 இயரில் ஹையஸ்ட் ப்ரைஸு. இப்போ ₹821 இருக்குது. முக்கியமாக ₹606 வரைக்கும் லோ வந்திருக்கு. இந்த லார்ஜ் கேப்பில் நியூவாக ஆட் பண்ண ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அப்படின்னா அதானி க்ரீன் எனர்ஜி $992 ஸ்டாக் இருக்குது. அதானி குரூப் ஸ்டாக் இது. ₹1,60,000 அளவுக்கு மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு ரினியூவபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி, க்ரீன் ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைவர்சிஃபைடு ரினியூவபிள் எனர்ஜி செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் ரீசெண்டாக இவங்க இஷ்யூ பண்ணல.
மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஃப்ரெஷ் என்ட்ரி அப்படின்ற லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மிட் கேப் பக்கம் வரும்போது பாலிசி பஜார் பை லிஸ்ட்டில் மிட் கேப் செக்டாரில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்த மே மாதம் பை லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். 1910 ரூபா கிட்ட ஸ்டாக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது டால்மியா பாரத் சிமெண்ட் செக்டாரில், கெமிக்கலில் பிஏ இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மார்க்கெட்டிங்கில் இந்துஸ்தான் பெட்ரோலியம். செல் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல், கோரமெண்டல், மேக்ஸ் ஹெல்த்கேர், டெலிவரி, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். இதில் நியூ என்ட்ரி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது எஸ் பேங்க் 20 ரூபா 24 காசில் இருக்குது. ரீசெண்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுத்த ஒரு கம்பெனின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் 1 இயரில் இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 15% கிட்ட நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ ஸ்மால் கேப்பில் பார்க்கும்போது பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸு, என்பிசிசி, மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இந்த 3 ஸ்டாக்கு ஸ்மால் கேப்பில் பை லிஸ்ட்டில் நோவாமா கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இந்த 3 பை ஸ்டாக் மே மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. செல் பண்ண லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் கொச்சின் ஷிப்யார்ட், கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கில் வந்து பிஎஸ்சி லிமிடெட், ஹிட்டாச்சி எனர்ஜி, பிரதீப் பாஸ்பெட்ஸ், இந்த 4 ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்த மே மாதம் செல் பண்ண லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இவங்களோட லிஸ்ட்டு, அதாவது நோவாமாவோட லிஸ்ட்டு. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு யார் யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, யார் யார் செல் பண்ணியிருக்கிறாங்கன்ற லிஸ்ட்டு. மேபி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அவங்களுக்கான ஓன் ரீசனால் அவங்க இந்த ஸ்டெப் எடுத்திருக்கலாம். பட் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸோ இல்லை ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸோ இது கிடையாது. ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணணுன்றது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.